ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு பிராண்ட் நியூ ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட். ஸோ எப்படி இருக்குங்கிறத இந்த குயிக்கான ப்ரிவியூவில் பார்ப்போம். இன்னும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே வரல. நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் படி இந்த வண்டியோடைய ஒரு குயிக்கான வாக் அரவுண்ட் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியாக எப்படி இருக்குங்க, ஓரளவுக்கு ஹோண்டா எலிவேட்டோடைய லுக்கை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. ஹோண்டா எலிவேட்லேயும் இதே மாதிரி பெரிய மேசிவ் ஃப்ரண்ட் கிரில் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பை எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதுவுமே ஹோண்டா எலிவேட்லேருந்து பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்க்ளூடிங் அந்த ஐப்ரோ மாதிரி டர்ன் இண்டிகேட்டர் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். கீழே எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் வந்திருக்கு, அதுவும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோண்டா எலிவேட்டை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. லேட்டஸ்ட்டான ஹோண்டா சிக்னேச்சர் லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே, அண்ட் லேட்டஸ்ட்டான ப்ளூ கலர் இது தான். ஏற்கனவே ஹோண்டா சிட்டியில் எலிவேட்டில் இந்த கலர் இருக்குது. ஸோ அந்த கலரும் இப்போது அமேஸுக்கும் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக நல்லா இருக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் லுக்ஸ் குட். தென் அலாய் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியில் ஏற்கனவே இந்த டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மிட் லெவல் ஹோண்டா சிட்டி வேரியண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே 15 இன்ச் அலாய் வீல்ஸ் வரும். அந்த வீல்ஸ் இப்போ வந்து டியூவல் டோனாக மாற்றி அமேஸுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இதோ சைட் ப்ரொஃபைல் பெருசாக ஒன்றும் மாறல. ஓவரால் ஷேப்பு சைஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. அதே அண்டர் 4 மீட்டர் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் செடான் வெஹிக்கிள் தான் இது. ஸோ மாருதி சுசுகி டிசைர், டாடா டிகார் அண்ட் ஹுண்டாய் ஆவ்ரா இந்த கார்ஸோட போட்டி போடுறதுக்கு வந்திருக்கு லேட்டஸ்ட்டான ஹோண்டா அமேஸ். லேட்டஸ்ட்டான அடிஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் தாண்டி இங்கே ஓஆர்விஎம்க்கு கீழே லெஃப்ட் சைடு ஓஆர்விஎம்க்கு கீழே லேன் வாட்ச் கேமராவும் வந்திருக்கு. அது ஒரு புது ஃபீச்சராக தெரியுதுங்க. பட் இன்னும் கூட எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. இந்த ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு பர்டிகுலர்லி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரியர்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலி சேஞ்ச் ஆகியிருக்கு. ஹோண்டா சிட்டியை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஏன்னா ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வரும். ஸோ அந்த டெயில் லேம்ப்ஸ் இதுலேயும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு மினி சிட்டி மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன், நல்லா இருக்குங்க. ஆனால் ரியர் பம்பர் சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ரிவர்ஸ் கேமரா உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு முன்னை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ்லேயும் அப்கிரேட்ஸ் மெயினாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ டேஷ்போர்டோடைய குயிக்கான ப்ரீவியூன்னு பார்த்தீங்கன்னா மொத்த இன்டீரியரோடைய இது அப்பீல் டிசைன் லாங்குவேஜே மொத்தமாக சேஞ்ச் ஆகியிருக்கு. ஹோண்டா எலிவேட்டோடைய டிசைன் எலிமெண்ட்ஸ் பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பழைய அமேஸுங்கிற அந்த ஃபீலே இல்லை, டோட்டலாக மாற்றிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுதுங்க. முக்கியமாக ஸ்டீரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடாஸ்க்கான ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகியிருக்கு. இன்க்ளூடிங் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் ஸ்டாக்கில் இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா லேன் வாட்ச் கேமராக்கான பட்டனும் இங்கே வந்திருக்கு. ஸோ லேன் வாட்ச் கேமராங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்டில் வரக்கூடிய வியூவை கவர் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் இன்னொரு கேமராங்க லெஃப்ட் சைடுக்கு மட்டும், லெஃப்ட் சைடு ஓஆர்விஎம்க்கு கீழே மட்டும் அந்த கேமரா வரும். அந்த ஃபீச்சர் அது ஆட் ஆகியிருக்கு. ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட்லேருந்து கொடுத்துருக்காங்க அமேஸுக்கும். கூடவே இந்த ரெட் பல்சிங்கோட ஸ்மார்ட் கீ பட்டன் ஸ்டார்ட் அது வந்திருக்கு. அண்ட் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். செமிங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக இருக்கிறது ரைட் சைடில் இல்லை, லெஃப்ட் சைடில் மட்டும்தான் டிஜிட்டல் உங்களுக்கு கிளஸ்டரு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அனலாக் டயல் தான். ஸோ லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா டயலே கிடையாது, அது ஃபுல்லி டிஜிட்டல் தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லி டிஜிட்டல் டாக்கோமீட்டர், ரேஞ்சு, ஃபியூல். ஸோ ஹோண்டா சிட்டியில் எலிவேட்டில் எப்படி இருந்ததோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி சப்போர்ட்டில் அதாவது ஏடாஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேன் டிபார்ச்சர் வார்னிங்கு, பார்க்கிங் சென்சர் சிஸ்டம், கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங். ஸோ ஏடாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில் ரிவ்யூவில் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் ஓவர் வியூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் தான், டெலஸ்கோபிக் இல்லை, ஸ்டில் இட் இஸ் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் ஹோண்டா அமேஸில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 ஏர் பேக்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. அதுக்கான அடையாளம் இதோ. ஸோ 6 ஏர் பேக்ஸ் இப்போ எல்லா ஹோண்டா அமேஸ் வேரியன்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட், அலாங் வித் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே. இந்த டேஷ்போர்டில் இந்த ஏரியாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனால் எங்கேயுமே சாஃப்ட் மெட்டீரியல் இல்லை, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். சாஃப்டாக வர்றது இந்த ஆம்ரெஸ்ட், அதுவும் ஃப்ரண்ட் டோரில் ஆம்ரெஸ்ட் மட்டும்தான் சாஃப்டாக இருக்குது. ஃபேப்ரிக் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸோடைய டிசைனுமே லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. முன்னை விட கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க சீட்டை நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் இதோ. இதை தாண்டி CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. CVTன்னு வரும்போது
ரெண்டு கியர் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லோவர் பாட்டம் எண்டில் பார்த்தீங்கன்னா டார்க் லேக் வந்து முன்னே இருந்தது, அந்த லேகை வந்து லேக் இல்லாமல் பண்ணுறதுக்கு கியர் ரேஷியோஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது வந்து ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட்டில் மிட் வேரியன்ஸில் வரக்கூடிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ வருது, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, அண்ட் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, லேன் வாட்ச் கேமரா சிஸ்டம் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது, அதெல்லாம் கிளியராக தெரியல. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கன்சோல் இது மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனும் இப்போ அமேஸுக்கு வந்தாச்சு. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட், அதை ஆன் பண்ணுறதுக்கு தனி பட்டனும் கொடுத்துருக்காங்க, வேண்டாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். அதை தவிர ஃபிசிக்கல் சார்ஜிங் அண்ட் HDMI கனெக்டிவிட்டி போர்ட்ஸும் இருக்குது. அண்டு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், கப் ஹோல்டர்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா இன்னும் ஆம்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய கப் ஹோல்டர் கன்சோல், பாட்டில் ஹோல்டர் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஏன் ஆம்ரெஸ்ட்டை விட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது காம்பேக்ட் செடான் கேட்டகரியில். ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஏற்கனவே இருந்தது தான். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டு அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் வால்யூம்ஸும் இருக்குது. ஸோ நைஸ். அண்ட் மேலே மஞ்சள் பல்ப், கேபின் லேம்ப்ஸ், டே நைட் IRVM. கோ டிரைவர் சைடில் லைட்டிங் இல்லை, ஆனால் வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் பரவாயில்ல, டிரைவர் சைட்லேயும் மிரர் இருக்குது. ஸோ இட் இஸ் ஓகே. ரைட். அண்ட் க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த மாதிரி தான், டீசெண்டான சைஸ் தான், ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் குட். ஓகே, இதுதான் இன்டீரியருடைய குவிக்கான ப்ரிவ்யூ. இப்போது ரியர் சீட்ஸ் பார்ப்போம். ரியர் சீட்ஸ் முன்ன போலவே ஹோண்டா அமேஸில் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் ஃபிக்ஸட், ஆனால் பெருசாக தான் இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது, அதுவும் நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் இன்க்ளூடிங் சென்டர் பேசஞ்சர் 3-point சீட் பெல்ட், ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட் வந்துடுது. ஸோ ஓகே. அண்ட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்ல லெக்ரூம், நல்ல ஸ்பேஸ், இட்ஸ் குட். ரியர் ஏசி வெண்ட் புதுசாக ஆட் ஆகியிருக்கு. ஹோண்டா சிட்டிலையும் எலிவேட்லையும் பார்த்தா அதே சேம் ரியர் ஏசி வெண்ட் தான். ஆனால் என்னென்னா ஆம்ரெஸ்ட்டை தூக்கிட்டாங்க, அதான் என்னன்னு தெரியல, சென்டர் ஆம்ரெஸ்ட் வர்றதில்லை. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடியும் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குங்க. சென்டரில் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் குட், பார்க்க நல்லா தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் டக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரியர்லேருந்து பார்க்குறதுக்கு டக்குன்னு ஹோண்டா சிட்டி மாதிரியே இருக்குல்ல, ஆனால் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டாக சேஃப்டி நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிராஷ் வர்தினஸ், மேலும் வந்து 6 ஏர் பேக்ஸ் ஆட் ஆகியிருக்கு. ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட்ஸு அண்ட் ஐசோஃபிக்ஸ் மவுண்ட்ஸும் ஆட் ஆகியிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது பூட் கெப்பாசிட்டி, லக்கேஜ் கெப்பாசிட்டி 416 லிட்டர்ஸ், 416 லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, முன்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் டீசெண்டாக பெருசாக தான் இருக்குது. அண்ட் இங்கே மேலே ஒரு பூட் லேம்ப் இருக்குது, மஞ்சள் பல்பு, கேபின் லேம்ப், பூட் லேம்ப். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch 175 செக்ஷன் டயர் கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி யூஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ். சீட்டெல்லாம் மடக்கெல்லாம் முடியாது ரியர் சீட்ஸ், ஸோ தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே பூட் லிட்டுக்கு அடியில் கார்பெட்டிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே. ரைட் வாங்க. அதாவது நம்ம வந்து இந்த வண்டி லான்ச் ஆனதுக்கு பிறகு டீட்டெயில் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம். டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்காக அவசியம் நான் கொண்டு வரேன். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஹோண்டா அமேஸ் வந்து வேரியண்ட் இப்போதைக்கு இல்லை. ஸ்டார்டிங் ஆகிறதே பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த புது அமேஸில் பேஸ் லெவல் வேரியண்ட் வருமா அப்படின்னு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பழைய வண்டியை விட கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாருதி சுசுகி புது டிசையர் அண்ட் லேட்டஸ்டான அப்டேட்டட் ஹுண்டாய் ஆவ்ரா, டாடா டிகார் இந்த கார்ஸோட போட்டி போடுறதுக்கு வரப்போகுது இந்த ஹோண்டா அமேஸ் அப்டேட்டட் மாடல். டாப் மாடல்ஸில் ஏடாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சராக தெரியுது, ஏடாஸ் ஃபீச்சர்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா புது அடிஷன்ஸ்னு பார்க்கும்போது ரியர் ஏசி வெண்ட்ஸு அண்ட் இந்த பை LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் புது அலாய் வீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது முன்னை விட ஒரு மெச்சூர் ப்ராடக்டாக ஆக்குது. பீப்புளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். டீட்டெயில் ரிவ்யூவில் சந்திப்போம்.